ஆண் பாவம் 26 ஆண்டுகளுக்கு முன் வெளியாகி சக்கை போடு போடப்பட்ட படம் அது. நினைத்து நினைத்து சிரிக்க வைத்த காட்சிகள், காதுகளில் தேன் பாய்ச்ச வரிகள், மிக அருமையான ஒளிப்பதிவு. இப்படி அனைத்து வகையிலும் நல்ல படம் என்றால் அது ஆண் பாவம்தான். தன் குருநாதர் கே பாக்கியராஜ் எடுத்த தூரல் நின்னு போச்சு பாணியில், ஆனால் முழுக்க முழுக்க காமெடியாக இந்த படத்தை எடுத்திருப்பார் பாண்டியராஜன். எத்தனையோ பழைய தமிழ் படங்களை ரீமேக் செய்கிறார்கள். ஆனால் இந்த படத்தை மட்டும் இதுவரை யாரும் ரீமேக் செய்யவில்லை. ஏன், படத்தை உருவாக்கிய பாண்டியராஜுக்கே தன் மகன் பிருத்திவை வைத்து இந்த படத்தை ரீமேக் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் வி.கே. ராமசாமி மாதிரி ஒரு நடிகர், கொல்லங்குடி கருப்பாயி மாதிரி அச்சு அசலான பாட்டி வேண்டுமே என்று நினைப்பு வர அமைதியாகிவிட்டார் பாண்டியராஜன். இப்போது இந்த படத்தை ரீமேக் செய்யும் ஆசை வந்திருக்கிறது ஒரு நடிகருக்கு. அவர் உதயநிதி ஸ்டாலின். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண் பாவம் ரீமேக் ஆசையை சொன்னார். இப்போ வெளியாகிற நண்பன்டா படமே கிட்டத்தட்ட ஒருக்கல் ஒருக்கா நடிக்கும் ரீமேக் தான். எனக்கு ஆண் பாவம் படத்தை ரீமேக் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? படம் முழுக்க காமெடி இருக்கும். பாண்டியராஜன் சார், வி.கே. ராமசாமி சாரின் அத்தனை கேரக்டர்களும் அருமையாக இருக்கும். பாண்டியராஜன் கேரக்டரில் நடிக்க ஆசைதான், பார்க்கலாம் என்றார் உதயநிதி ஸ்டாலின்.